ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கான கட்டணத்தை பார்த்தா உயர்த்த போகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கல்வி கட்டண உயர்வு தனியார் பள்ளிகளுக்கு பார்த்தா அறிவுறுத்தியிருக்காங்க. அதாவது அடுத்த 3 கல்வியாண்டுக்கான கல்வி கட்டணத்தை உயர்த்த விரும்பும் தனியார் பள்ளிகள் அதற்காக மே 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தா கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தின் கீழ் 12,000க்கும் அதிகமான தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றுக்கான கல்வி கட்டணத்தை முறைப்படுத்துவதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி கட்டண நிர்ணயக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் பாலசுப்ரமணியன் தற்போது பதவியில் இருக்கிறார். இக்குழு சார்பில் தனியார் பள்ளிகளில் இருக்கும் கட்டமைப்பு வசதியின் அடிப்படையில் கல்வி கட்டணம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி அடுத்து வரவுள்ள 3 கல்வியாண்டுக்கான கட்டணம் பார்த்தா இப்போ உயர்த்த போகிறாங்க. இதற்கான பரிந்துரை விண்ணப்பங்களை பல்வேறு தனியார் பள்ளிகள் அனுப்பி வருகின்றன. அந்த வகையில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மே 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. மேலும் பள்ளிகள் விண்ணப்பிக்கும் போது மாணவர் ஆசிரியர் எண்ணிக்கை, ஊழியருடைய சம்பளம் எவ்வளோ, அதை பற்றி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தா தனியார் பள்ளிகளை கட்டணத்தை உயர்த்த அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான அப்டேட். இதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். தனியார் பள்ளியில் இருக்கவங்க உங்களுக்கான கட்டணம் இதுக்கப்புறம் உயர போகுதுங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் வரப்போகுது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.